தமிழர்களை வெறியேற்றுகின்ற சினிமாக்கள், அந்த சினிமாக்களில் இருப்பவர்களே அப்படியே அரசியலுக்கும் கூட்டு வந்து தமிழர்களை வெறியேற்றுகின்ற அரசியல் தலைவர்களாக அவர்களை மாற்றி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் விரும்புகின்ற இரத்த களரியை தமிழ்நாட்டில் நிகழ்த்துவதற்கான வேலையை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாகன்னு எல்லா தளங்களிலும் இந்த சங் பரிவார் கும்பல் தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பிக்கொண்டே வருகிறது. அதற்கு அதிமுக பலியாகி இருக்கிறது. தாவேகா, நாத்தாக்கா போன்ற கட்சிகளுடைய உருவாக்கப்பட்டதற்கான காரணமே இந்த வேலையை அவர்கள் செய்வதற்குத்தான். இந்த புரிதல் தமிழர்களிடம் இருக்க வேண்டும். அந்த புரிதல் தமிழர்களிடம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு என்கின்ற பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் திசைவழியை தீர்மானிக்கின்ற மாநிலமாக 1925 தமிழ்நாடு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழர்களிடம் தந்தை பெரியார் உருவாக்கி தந்த சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்தலில் இருந்துதான் இன்றைக்கும் தமிழ்நாடு தனித்துவமான மாநிலமாக, இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக, இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக, இந்தியாவின் கல்வியில் சிறந்த மாநிலமாக, இந்தியாவில் நலத்திட்டங்கள் மிகுந்த மாநிலமாக, இந்தியாவில் தொழிற்சாலைகள் அதிகமுள்ள மாநிலமாக, இந்தியாவின் பொருளாதாரத்தில் அதிகம் வளர்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால், இந்த வேலைகளை எல்லாம் திராவிட இயக்கங்கள் செய்து வைத்ததுதான் இந்த இடத்தில் தமிழ்நாட்டை நிறுத்தி இருக்கிறது.